ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு JayaTV வழங்கும் கம கம சமையல். இன்றைக்கி கம கம சமையல் நம்ம பார்க்க போது ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் ஸ்வீட் பண்ணும்போது ரவை கேசரி அப்படிலாம் சக்கரை பொங்கல் இதுதான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவ்வளோ வச்சு எப்படி ஒரு அல்வா பண்ணுறது பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எப்படி கேரட் அல்வா பண்ணீங்களோ அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு அவல் வேக வைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் பால் ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் சிரப் போட்டு கரெக்டாக டெக்ஸ்டில் குக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? அவல் 200 கிராம், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், பால் 100 ml, உப்பு சிறிதளவு, நெய் தேவையான அளவு, சர்க்கரை இனிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, முழு ஏலக்காய். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு சின்ன பேன் வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. சட்டுன்னு வீட்டில் அதிகபட்சம் ஒரு 4 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நெய் போட்டிருக்கேன். ஸோ இப்போது நெய் வச்சுருக்கேன். இந்த நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிறது முழு ஏலக்காய் பவுடரும் போடலாம். அப்படின்னா இந்த மாதிரி ஏலக்காவை 1/2 அப்படி லைட்டாக பிச்சு அப்படி போடுங்க. ஏலக்காய் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அந்த வாசனைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், வேறு எதுக்கும் இல்லை. ஏலக்காய் போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்லாம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டு வேறு, வாசனை வேறு. ஸோ அதனால் வாசனைக்காக இந்த ஏலக்காய் நான் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு நல்லா தாராளமாக முந்திரி பருப்பு. இந்த இடத்துல காஞ்ச திராட்சை போடலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் காஞ்ச திராட்சை நீங்கள் போடும்போது தனியாக வறுத்து போடுங்க. இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் மாறும். அதாவது அந்த காஞ்ச திராட்சை குக் பண்ணி முடித்த பிறகு அந்த ஒரு சாஃப்ட் ஆகிடும். அதனால தான் கடைசியாக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நெய்யில் நல்ல கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள் போடுறோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுதா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பை கரெக்டான லோ ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடுறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த மஞ்சத்தூள் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கீழ மிக்ஸ் பண்ண உடனே பால் ஊற்றுறோம். கொஞ்சம் விட்டாலும் என்ன ஆகும், கலர் மாறிடும். அதனால் மஞ்சத்தூள் போட்ட உடனே பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். இப்போ நல்லா கொதிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த அவலை போட போகிறோம். ஓகே, பால் நல்லா கொதி வருது. நம்மக்கிட்ட இருக்க இந்த அவலை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். பட்டை அவல் அப்படின்னா திக்கான அவலும், ரெண்டுத்துல எதனா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று தவிர எதுவுமே இல்லை. ரெண்டுத்துல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த இடத்துல சிகப்பு அவல் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த அவல் போட்ட பிறகு என்ன கேட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகும். அதுக்கு பிறகு தான் சக்கரை போடுறோம். இப்போ பாருங்கள், அந்த அவல் அதுக்கப்புறம் இந்த பால் நல்லா குக் பண்ணி வர டைமில் இந்த மாதிரி ட்ரை ஆகும். இதுக்கு பிறகு இது நல்லா ட்ரை ஆகும். பால் சுத்தமாக கூடாது. பால் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் நான் சொன்ன குவான்டிட்டி அளவுக்கு நீங்கள் பால் போட்டு குக் பண்ணலாம். இந்த சக்கரை இனிப்புத்தன்மைக்கு தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். வீட்டில் சக்கரை பவுடர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த சக்கரை போட்ட பேர் பாருங்களேன். இப்போ நம்மளோட அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு. சுகர் நல்லா குக் பண்ண முடித்த பிறகு தான் நெய் போடணும். இப்போ பாருங்கள், அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த நெய் அப்படி போடுறோம். போட்ட பிறகு இவர் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். அடாடா, சான்ஸே இல்லை. இந்த ரெசிபி நான் எங்கே கற்றுனேன்னா, இந்த ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அக்கரை வரிசல் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி அவள் வச்சு ஒரு ரெசிபி பண்ணுவாங்க. நான் போகும்போது நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. அந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதை அப்படியே இன்னொரு பவுலில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ரெடியான இந்த அவல் அல்வா எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ என்கிட்ட இருக்க இந்த கிளாஸ் பவுலில் அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. அடடா, பார்க்கும் போது சாப்பிடும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டெக்ஸ்சர் இப்படி எடுத்துனிச்சிங்க, இப்படி விழணும், மொத்தமாக விழணும். உதிரி உதிரியாக வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. இன்றைக்கி நம்ம கமகம சமையலில் வந்து அவல் அல்வா எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷப்தீனா. See you, bye bye. Take care.